ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினா காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு அப்படியே சைட்ல போர்ட்ல பார்த்தா நிறைய எழுதி வச்சிருக்கு, இந்த மாதிரி உன்னோட கம்ப்யூட்டரை செக் பண்ணு, உன்னோட நோட்ஸை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து January 6, 2025 அப்போ உனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீ எப்பெல்லாம் தூங்கி எழுஞ்சிக்கிறியோ அந்த நாளுக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாமே ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் வந்து ஆன்டிடோகிரேட் அம்னீஷியா. ஸோ அதனால உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நீ டைரியில தான் எழுதி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஸோ அந்த டைரியும் பக்கத்துல தான் இருக்கு, அதை எடுத்துட்டு உள்ள வைக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரும் உங்க அம்மா, அப்பா, ஜிம்மின், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்கும் தான் இந்த கண்டிஷன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி படிச்சு முடிச்ச உடனே அவங்க சாப்பிட்றதுக்காக கீழே போறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அடுத்து. ஸோ பஸ் வருது, அதுல ஏறுறாங்க. ஸோ கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு பஸ்ஸு. ஸோ ஹீரோயின் பஸ்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நல்லா ஹெட்செட் போட்டு கூலா நின்றுட்டு இருக்காரு. ஸோ பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னா பார்க்க தோணாதா? அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்க்க ஒரு நிமிஷத்துல இந்த பஸ் வந்து சடன் பிரேக் அடிக்க அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே வந்து சாஞ்சு கீழே விழ போக டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைய பிடிக்கலான்னு போறாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டா பஸ் ஸ்டேபிள் ஆக ஸோ அவர் கையில வந்து அவங்களோட முடிதான் மாட்டுது. ஸோ அவங்களோட போனியை பிடிச்சி ஹீரோயினை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஏஞ்சிடுறாங்க. அப்பயும் அப்படியே முடிய பிடிச்சுன்னே இருக்காரா. ஹீரோயின் ஒரு முறைக்க அப்படியே எத்துறாரு. ஏங்க சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் வந்து கண்டுக்காத மாதிரி நின்னுடுறாங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து திட்டுறாரு, டேய் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களாடா மட்டப்பயலுங்களா, ஒழுங்கா போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் பசங்க தான் போல் இருக்கு, சரியான ரவுடி கேங் போல, அவங்கள திட்டிட்டு இருக்காரு பஸ் டிரைவரு. ஹீரோ வந்து கிளாஸ்குள்ள போறாரு. அப்போ அவனோட பெஞ்ச்மேட்டை வந்து அந்த ரவுடி கேங் வந்து புள்ளி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஏன்டா அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிசத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க கிளாஸ்குள்ள போயிட்டு, டே எதுக்குடா என் பென்சில் எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க, பிளஸ் எதுக்குடா அவனை கலாச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு இதோ வந்துட்டாரு ஹீரோ, என்ன அவனோட ஆளா நீ, பாய் ஃப்ரெண்டா என்ன நீ அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ பார்த்தா ஹீரோயினுக்கு யாரோ ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க பாக்குறானுங்களா, பார்த்துட்டு பாரு செம்ம அழகுடாவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறாரு அப்போ. ஸோ டக்குன்னு அந்த ரவுடி பையன் பார்த்துட்டு, சரி ஓகே ஒண்ணு பண்றியா, நீ வேணா அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோவா, என்னது நானா, ஆமா நீதான் போய் ப்ரொப்போஸ் பண்ண அவகிட்ட அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து எதுக்கு நான் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணோம், நாளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பிளே கிரவுண்ட்ல, எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து போனை எடுத்து ஹீரோயினையே ஃபோக்கஸ் பண்ணி போன்ல பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணும்போது பின்னாடி இந்த ரவுடி பசங்க எல்லாம் வந்து ஹீரோவோட பேரையும் ஹீரோயினோட பேரையும் சேர்த்து போன்ல இது பண்ணி காட்டிட்டு இருக்கானுங்க. ஹார்ட்டி நோட்டு லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அப்படியே இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து அவன் பெஞ்ச்மேட்டை லுக்கு விட அவனா அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவன் வந்து இந்த மாதிரி சாரி ஃபார் த ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் பாக்குறாரு. ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த ரவுடிக்கு அங்க ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவை பார்க்கதான் வருது. ஹாய் சலம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பையன் கேக்குறான் ஹீரோவை பார்த்து, என்ன சார் ரெடியா ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு. உடனே ஹீரோவும் வந்து, இப்ப நான் என்ன பண்ணும், ப்ரொப்போஸ் தானே பண்ணும், இவனை வந்து கலாய்க்க மாட்டேன்ல, இதுக்கப்புறம் பேச்சு மாற மாட்டியே அப்படின்னு கேட்ட உடனே பேச்செல்லாம் மாற மாட்டேன் போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து தோ போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல்ரா இவன் செம்ம தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் முன்னாடி போய் நின்னு, ஏய் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னுறாங்க. ஹீரோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா போயிட்டு ஒரு ஸ்டெப்பு திரும்பி பாக்குறாரு. என்ன சொன்ன, இல்ல ஓகே சொன்னேன், ஸ்கூல் முடிஞ்ச பிறகு பாக்கலாம், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவா அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரவுடி பையனுங்களாம் வந்து செம்ம ஷாக் ஆயிடுறானுங்க.
ஹீரோ வந்து கிளாஸ்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் உள்ள வந்து, ஏய் நீ கிம்ஜேவான் தானே, உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோவா தயங்குறாரு, போனா அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து குடுக்குறாரு. அதுல நம்பர் போட்டுட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குத்துடுறாங்க. ஸோ அதுல வந்து நோட் பண்ணிக்கிறாங்க அவங்க நோட்ஸ்ல, இந்த மாதிரி வந்து இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நீ தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அப்போ பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து என்னோட பெஞ்ச்மேட்டை வந்து ஒருத்தவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால தான் நான் இந்த ப்ரொப்போஸே பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை? இல்லை இல்லை ஃப்ரெண்டுலாம் கிடையாது, அவன் என்னோட ஜஸ்ட் பெஞ்ச்மேட் தான். ஓ சரி, அப்போ உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை அப்பதான் இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் என்ன டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. இல்ல ஏதாவது புதுசா பண்ணலாம்ல, அதனாலதான். இது பாரு, டேட்டிங் பண்ணோம் அப்படின்னா 3 ரூல்ஸ் இருக்கு. முதல் விஷயம், நீ என்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. 2வது விஷயம், நம்ம 2 பேருமே ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பேசிக்க கூடாது. 3வது விஷயம், நம்ம 2 பேருமே உண்மையாலே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை பார்த்து ஒரு லுக்கு விடுறாரு. பேசாம இந்த பருத்தி மூட்டை அப்ப குடோன்லயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் வெளியே. ஸோ ஹீரோயின் வந்து உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஏதோ பேண்ட்டுக்குள்ள பூரா விட்ட மாதிரி அது வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கொஷினுக்கும். உடனே எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஜஸ்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டு அதனால அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போதும் ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் நோட்ஸ்ல போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பஸ் வருது. ஸோ ஹீரோயின் உள்ள போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோவா எங்க போறதுன்னு தெரியல அவருக்கு. ஹீரோயினே வா இங்க பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இவரா தயங்கி தயங்கி போய் உட்கார்றாரு. ஸோ உடனே உனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸா, எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்போர்ட்ஸ் பிடிக்காதா, உன்னை பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிடிக்காதுன்ற? இல்ல எனக்கு வந்து வேர்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. என்னது வேர்த்தா பிடிக்காதா, என்ன உனக்கு வந்து ஜெர்ம்ஸ்னா பயமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு சுத்தமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் அப்படின்னோடனே அதையும் நோட் பண்ணிடுறாங்க, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அவர் வீட்டுல துணிலாம் மச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பா வராரு. என்னடா லேட் ஆயிடுச்சு தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போன் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படியே ரூல் நம்பர் 1 வந்து யோசிச்சு பாக்குறாரு, நம்ம நிறைய பேசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வித்தியாசமா இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே பாக்குறாரு, பஸ் ஸ்டாப்ல வந்து ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோயினை காணோம். சரி அப்படியே ஸ்கூலுக்கு போனா, பாஸ் நீ வேற லெவல் பாஸ், வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோவை. ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா அவனை யாரோ வந்து புல்லி பண்ணல போற அவனோட பெஞ்ச்மேட்டை. பிளஸ் பெஞ்சும் வந்து கிளீனா இருக்கு. ஹீரோ வந்து கேன்டீன் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது எதுக்கு ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. இவரும் கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு, அவங்களும் வந்து பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. பட் ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து திரும்பி பாக்குறாங்க. ஸோ ஹீரோ வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ் வழிய. ஸோ வந்த உடனே அப்படியும் இப்படியும் வழிய மறைக்கிறாங்க ஹீரோ போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இதோ பாரு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, அவளை டேட் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க. எதுக்கு அப்படின்னு வந்து ஹீரோ கேக்குறாரு. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு நீ அவளை டேட் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு வந்து அவளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ உடனே அவங்க வந்து உன் போனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோடது. அந்த ரவுடி கேங் உள்ள இருந்து பார்த்துட்டு, பாரா மச்சான் எப்படா 2 பொண்ணுங்க போன் நம்பர் வாங்கிட்டா, அப்புறம் எங்கேயும் மச்சம் இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா ஹீரோ வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து உன் மேல நல்லா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பாக்குறாங்க. ஹீரோவா ஏமாலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை மோந்து பார்த்துட்டு சோப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோவா எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஸோ ஃபன் ஜோன் போயிட்டு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க,
ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் ஹீரோயின் வந்து 2 நூடுல்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. ஹீரோவா வேணாமா அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் வாங்கி வந்துடுறாங்க. ஹீரோயினா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால 2 வாய்க்கு மேல வைக்க முடியல. என்ன ஓகே தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஐயோ நாக்கு நாராசமா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும் உட்காந்து. அன்னைக்கு செம ஃபன்னா போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஹீரோயின் வரத. நடுவுல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நிக்க பேய் மாதிரி, ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து அப்படியே கீழே இறக்கிடுறாரு. ஹீரோயினோ ஃப்ரெண்டோ வந்து முன்னாடி போறாங்க. ஹீரோ பாக்குறாரு, என்னடா நம்மள விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேந்த மூச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து போட்டோ பூத்துல போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாக்குறாங்க இவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அந்த ரவுடி பையன் வெளியே பார்த்துட்டு இருக்கான் நின்னு. ஹீரோ பின்னாடி போய் நிக்கிறாரு. அடங்குயால ஏய் பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை சைட் வச்சுனுக்கிறாரு வெளில நின்று. ஹீரோயின் வந்து இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. டேட் வைஸ் போட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்னதான் பண்ணோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க அவங்க கம்ப்யூட்டர்ல. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த ரவுடி பையன் வந்து யாரு கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கான் போல. டே விடுங்கடா பிரச்சனை ஆயிடும்டா இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த சைட்ல பார்த்தா ஹீரோ வந்து குப்பை எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காரு அங்க. ஸோ ஹீரோ வந்து பாக்குறாரு இவனுங்க வந்து அடிச்சுனுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரவுடி பையனை 4 பேரும் சேர்ந்து கும்முன்னு கும்முறானுங்க. டே பார்த்து நேரியாடா காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் கத்த, ஹீரோவும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல வந்து எக்ஸ்பயர் ஆன பால்லாம் இருக்கும் போல அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கான் இவனுங்க மேல. குருநாதா காப்பாத்து குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது இவனுங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போறானுங்க. ஸோ டீச்சர் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யாரோ கத்துறாங்களா. இவனுங்களாம் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. ஸோ வீடியோ எடுக்கிற மாதிரி போன் மட்டும் தெரியுது அங்கிருந்து. ஸோ ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயினோ தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் பார்த்துன்னு இருக்கானுங்க. கட் பண்ணா ஹீரோ வந்து அந்த ரவுடி பையனுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. டே கொய்யால பார்த்து போடுறா அப்படின்னு உடனே ஹீரோ வந்து இருந்தா நீயே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க, ஏ இல்லடா வழியில சொல்லிட்டேன்டா ப்ளீஸ்டா போட்டு விடுறா அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோ வந்து இந்த சைட்கா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறாரு, என்ன நீயும் அடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நானும் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டுறாராமா ஹீரோனோட ஃப்ரெண்டு முன்னாடி. ஸோ 2 பேரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. டக்குன்னு வந்து இவன் கேட்கறான், ஏன்டா டே அவனுங்க பொழந்து கட்டுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், முன்னாடியே வந்து அவனுங்களை அடிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ நல்லா ஃபைட் பண்ணுவேன்னு நினைச்சான், பார்த்தா நீயும் டம்மி பாவாவா இருக்க, அதனாலதான் அவனுங்க உன்னை பொழந்துட்டானுங்க. ஆக்சுவலி எனக்கும் சண்டை வராது, அதனாலதான் நானும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து, ஓ அப்ப நீ ஓடி இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓடவோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு தெரியும் உனக்கு வந்து வேர்வை பிடிக்காது கரெக்டா அப்படின்ன உடனே, ரத்தத்தோட வேர்வை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆமாமா ரத்தத்தோட வேர்வை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ அம்மாவோட நினைவு நாள் போல் இருக்கு அன்னைக்கு. ஸோ அவங்களுக்காக எல்லாத்தையும் படைச்சிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாப்பா நீங்க வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மிஸ் பண்றேன் தான். சரி நீ மிஸ் பண்றியா அம்மாவை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா நானும் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆக்சுவலி முன்னாடிலாம் ரொம்ப சோகமா இருப்பேன், அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் ஜஸ்ட் மிஸ் பண்றேன், ஏன்னா கொஞ்ச நாள் கடந்துட்டோம்ல நம்ம அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோ வந்து கேன்டீன்ல இருக்காரு. ஸோ அந்த ரவுடி பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் உன்னை ஃபாலோ பண்றேன், அதோ பேரு உனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல அதனாலதான் நீ தான் ஏன் கூட வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரு ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுக்காத மாதிரியே போகும்போது, ஏய் நீங்க 2 பேரும் உண்மையான டேட் பண்றீங்களாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா என்ன அதுல சந்தேகம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இல்ல பார்த்தா அப்படி தெரியலையே, ஆக்சுவலி நாங்க ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இந்த ரவுடி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரவுடி பையன் ஹீரோவை பார்த்துட்டு, நான் மச்சான் சொல்றேன் இதான் ஃபர்ஸ்ட் லவ்வா, இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து, டே இதை பத்தி எல்லாம் பேச ஏன்டா அதை பத்தி பேசிட்டு இருக்க
அப்படின்னு சொல்ல இவன் கிட்ட வந்து ஹீரோ காலை வந்து லைட்டா தள்ளி விட்டுறான். ஹீரோ வந்து அப்படியே இவர் கையிலேயே விழுந்துடுறாரா. வலிக்குதுடா, ஏன்டா அப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காதல்னா வலிக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வந்து அந்த வெண்டிங் மிஷின்லயே தள்ளி கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உன்னை எனக்கு கிஸ் பண்ணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, டே தள்ளுறா, ஊர் தப்பா பேசண்டா, அப்பெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி 2 பொண்ணுங்க பார்த்துட்டு, வா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஸோ கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோவை மறைமுகமா வரைஞ்சிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஹீரோவுக்கும் வந்து ஒரு தைரியம் வந்து, என் கூட வீக்கெண்ட் டேட் வரியா அப்படின்ற மாதிரி எழுதி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ செம்ம சந்தோஷமாயிடுறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக குக் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு போல் இருக்கு. இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, உங்க அம்மா சமைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, ஆக்சுவலி இதை நான் தான் சமைச்சேன். எனக்கு அம்மா இல்ல, அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ அப்படியா, ஆக்சுவலி உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. இந்த இடத்த டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்டா இருக்கு தெரியுமா, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த இடத்த ரசிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. ஸோ கட் பண்ணா நைட் ஆயிடுது. 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளிய. ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கிடுறாங்க ஹீரோவோட ஷோல்டர்ஸ்லயே. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து ஏஞ்சிக்கிறாங்க. இவங்கதான் தூங்குனா வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல. ஏஞ்சிட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோவா என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டக்குன்னு ஏஞ்சிட்டு வெளில போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்படியே இறங்கி ஓடுறாங்க வெளில. ஹீரோ வந்து கையை பிடிக்கிறாரு. டக்குன்னு இவங்க உதறி விட்டுடுறாங்க. யார் நீ, நான் ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறாங்க. உனக்கு தெரியா, நான் தான் கிம் ஜே-வான் அப்படின்னு சொல்ல, இத நீ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டேட்டுக்கு போகணுமே, மறந்துட்டியா, ஒரு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல போய் ஏறிடுறாங்க. ஷாக்கை பார்த்துட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அந்த பஸ் பின்னாடி ஓடுறாரு. பட் ஆனா ஒரு கட்டத்துல முடியல, அவரால் நெஞ்சு ரொம்ப வலிக்குது போல. ஸோ அப்படியே நின்னுடுறாரு. ஹீரோயின் வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து தூங்கிட்டேன், நான் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் பஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஸோ இவங்களும் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து செம்மையா அழுகுறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்றாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க போல் இருக்கு. ஸோ 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, சாரி, இந்த மாதிரி எனக்கு ஒரு நோய் இருக்கு, ஆக்சுவலி அது வந்து ஒரு மெமரி டிஸார்டர். நான் வந்து ஒரு நாள் தூங்குனேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அப்படின்னு சொன்னவொடனே, பரவாயில்ல இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. ஹீரோயின் வந்து சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டேன், ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த டிஸார்டர் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது, நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்ல நீ என்னை எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ டெய்லியும் டைரியில எழுதி வைப்பல, அதுல வந்து நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி உண்மையா சொன்ன, உன்னோட டிஸார்டரை பத்தி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து எழுதாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் வந்து கேக்குறாங்க எதுக்கு அப்படின்ட்டு. இல்ல, நம்மளுக்குள்ள எந்த விஷயமும் மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இது தெரிஞ்சா நல்லா இருக்காது, எனக்கு பழையபடி எப்படி நீயும் நானும் இருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து போயிட்டு வீட்டுல போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இந்த நோய்க்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி. கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நேத்து எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுது எப்ப என்ன பண்ணும், அவளுக்கு என்ன நல்லது அப்படின்றத நான் தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீ யார்கிட்டயும் போய் சொல்லாத, எல்லாருக்கும் தெரிஞ்சா ஸ்கூல்ல பிரச்சனை ஆயிடும், என்ன சொன்னாலும் அவளை வந்து மறந்துருவாதான், இல்லைன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஹீரோ வந்து தெரியுது இந்த மாதிரி எல்லாரும் உலகத்துல இருக்கவங்க நல்லவங்க கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ ரொம்ப நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க.
இல்ல நான் வந்து நேத்தே அவகிட்ட வந்து நம்ம பேசினத வந்து நீ டைரியில எழுதாத அப்படின்னு சொல்லிட்டேன். அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவ வந்து என்னை இக்னோர் பண்ணிட்டானா, அவ வந்து என்ன பேசாம போயிட்டானா என் கூட ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு. அதனாலதான் நான் எழுத வேணாம்னு சொல்லிட்டேன். பிளஸ் ஏதாச்சும் நடந்தாலும் நீ பாத்துப்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்ப வந்து அவளை விட்டு ஓடலான்னு பாக்குறியா? இல்ல இல்ல ஜஸ்ட் நான் வந்து சொல்றேன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுதான்டா விட்டு ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே காட்டுறானுங்க, இவங்க 4 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ பாக்குறாரு இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ரவுடி பையன் வந்து எக்ஸாம்பிள் எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம எங்க போலாம், எங்கேயாச்சும் வெளில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பக்கத்துலயும் போய் கைய போட்டு நிக்கிறான். ஹீரோக்கா பார்க்கும்போது செம்ம பொசசிவ் ஆகுது ஹீரோயின் மேல கைய போட்ட உடனே. ஹீரோவால பொசசிவ்னஸ் தாங்க முடியாம ஏய் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஏய் உன் மேலதான் கைய வைக்காதடா, அச்சு மூஞ்செல்லாம் கீச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பின்னாடி. இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து நம்ம வந்து பெண் குயின்ஸ் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பெண் குயின்ஸா அப்படின்ட்டு பார்த்தா அக்வாரியம் போறாங்க. ஸோ அக்வாரியத்துல போயிட்டு இந்த ஃபிஷ்ஷு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம அழகழகா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே பெண் குயின் தவழறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இந்த ரவுடி பையன் வந்து என்னது பெண் குயின் தவழுமா, அது நடந்தானடா போகும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஏய் நடக்கும்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுல தவழும்னு சொன்னா கியூட்டா இருக்கும், அதனாலதான். ஏன் பெண் குயின்ஸ் வந்து கியூட்டான மிருகம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாம் ஓடி போய் பெண் குயின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெண் குயின் கூட வரல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் மாதிரி இருக்கு அங்க போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க. வாவ் செம்ம அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில போய் விளையாடிக்கிட்டு. சாயங்காலம் ஆயிடுது. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், நம்ம திரும்பியும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து கண்டிப்பா வரலாம். அப்போ ஹீரோ வந்து அவரோட ஷூ லேஸா டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் கேக்குறாங்க எப்படி நீ இந்த மாதிரி வந்து நாட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோ வந்து இவங்களோட ஷூ லேஸை வந்து அந்த மாதிரி கட்டி விடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே நின்றுட்டு இருக்கும் போது இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே கடந்து போகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பாரு இதே மாதிரி நாளைக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் பார்த்துட்டு என்னையா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொன்ன உடனே ஓ உனக்கு பிடிக்கலையா, அப்ப நான் வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஏய் இல்ல இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி பெண் குயின் ட்ரெஸ் போட்டு ஹீரோவா அந்த ரவுடி பையனும் வராங்க. ஸோ 2 பேருமே ஏய் நாங்க தான் பெண் குயின்ஸ் அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஏய் செம்ம கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் நான் கியூட்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க கேவலமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அவனா ஏன் இப்படிலாம் சொல்ற, கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினா தொட்டி தொட்டி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோவை. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோவா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ அப்பாவோட காஃபி ஷாப்ல 4 பேரை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பையன் சும்மா இல்லாம கையில ஏதாவது எடுத்து இந்த ஹீரோன்ற ஃப்ரெண்டை வெறுப்பேத்துறதே வேலையா வச்சுன்னு இருக்கான். ஸோ உடனே வந்து அவங்க அப்பா வந்து இந்தாங்க ஜூஸ் குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு நல்லா பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒரு தட்டு தட்டிட்டு போறாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து இவதான் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அங்க இருக்கிற போட்டோவை வந்து பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பாவை பாக்குறா. ஓ உங்க அப்பா தான் அந்த போட்டோகிராஃபரா, ஃபேமஸ் போட்டோகிராஃபர்ல அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொன்ன உடனே நான் செம்ம பெரிய ஃபேன் தெரியுமா உங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்றா. உடனே பக்கத்துல இந்த ரவுடி பையன் வந்து அங்கிள் அங்கிள் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றான். ஓ தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்றாரு.
ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அந்த ரவுடி பையன் காதுல வந்து நீங்க ஏன் இவ்வளவு நாளா போட்டோஸ் போஸ்ட் பண்றது இல்ல, அந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அங்கிள் ஏன் நீங்க போட்டோஸ்லாம் இப்போ போஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பா வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் ஆனால் வந்து ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அம்மா இறந்ததால தான் அவர் வந்து இந்த வேலையை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ நைட்டு வீட்டுக்கு போறாரா, அப்ப வந்து சொல்றாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் செம்ம அழகா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம்மையா வெக்கப்படுறாரு. ஸ்கூல்ல ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோ பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து இப்பெல்லாம் தூங்கவே மாட்டாளாம் அப்படின்னு சொல்லி. ஹீரோ கேக்குறாரு ஏன் அப்படின்ட்டு. இல்ல இப்பெல்லாம் வந்து அவ மறக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஆக்சுவலி நான் அவளை சந்தோஷப்படுத்ததானே நினைக்கிறேன். அவள் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அவள் டைரி ஃபுல்லாக சந்தோஷமான மெமரிஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளை ஒரு நாளுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவள் ஃப்ரெண்டு வந்து இதுதான் பிரச்சனையே, ஆக்சுவலி வந்து அவ சந்தோஷமா இருக்கணும், இந்த மெமரிஸை மறக்க கூடாது அப்படின்னு நினைச்சே தூங்காம இருக்கா, இதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இது கேட்ட உடனே அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல வந்து இருந்தா எப்படி ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினா சொல்றாங்க நானும் உனக்கு பண்ணி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஹீரோவோட பொம்மை மாதிரி இருக்கு, இது வந்து ஹீரோயினோட பொம்மை மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு சூப்பரா இருக்கு வந்து, நீ அழகா ரொம்ப அழகா பண்ணியிருக்க அப்படின்னோடனே இல்லை நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் எப்படி பண்ணுன்றதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோ சொல்றாரு இல்லை நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. ஆக்சுவலி வந்து 2 விதமான மெமரி இருக்கு நம்மளுக்கு. உனக்கு வந்து ஈவன் அம்னிஷியா இருந்தா கூட உனக்கு இந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ சைக்கிள் எப்படி ஓட்டின உனக்கு ஞாபகம் இருக்கிறதால தானே ஓட்டின. சில ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நம்ம பாடி அதை ஞாபகம் வச்சிருக்கோம். நீ பிரெயின்ல ஞாபகம் வச்சிடலனா கூட உன்னோட பாடியே அந்த ஆக்ஷனை வந்து உனக்கு பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்களும் அது எல்லாத்தையும் பார்த்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே ஒன்னா சுத்த ஆரம்பிக்கிறாங்க 4 பேருமே. ஹீரோ ஹீரோயின் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னா சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க 2 பேருமே. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஒரு கார்னிவல் ஃபயர் ஒர்க்கு போறதுக்காக வந்து ரெடி ஆகிறாங்க, ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. ஸோ ரெடி ஆகி போய் நிற்கிறாங்க. அங்கே ஹீரோவும் வராரு, வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்களும் வெக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பையன் கேட்குறான் எனக்கும் ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அவளும் வந்து ஊட்டி விடுறா. ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிடறா. ஏன்னா இவங்க 2 பேரும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ 2 பேருமே அந்த ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினா வாவ் செம்ம அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கைய ஹீரோ பொறுமையா பிடிக்கிறாரு. ஸோ அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து எமோஷனல் ஆகுறாங்க. இந்த நாளை நான் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நான் நம்புறேன் இந்த மெமரிஸ்லாம் என்னைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவை பார்த்து நான் ரூல் நம்பர் 3 பிரேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதை கேட்டுட்டு நான் எப்பயோ அதை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றாரு ஹீரோயினை. 2 பேருமே அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயினுக்கு அலாரம் அடிக்குது. ஸோ அப்படியே எழுந்துச்சு பாக்குறாங்க, பார்த்தா கம்ப்யூட்டர்ல இருக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பியே ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வரல போல் இருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே ஏதோ பேசிட்டு வந்து விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையன் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த நாள் சூப்பரா இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவ ரொம்ப டீப்பா போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு கெஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நீ காலேஜ் போயிடுவல, அப்போ நான் ஸ்கூல்ல தான் இருப்பேன், நான் தனியா இருக்கணும், யாருமே இல்லை எனக்காக ஹேங் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஏன் நீ வேணா காலேஜ் ட்ரை பண்ண வேண்டியதுதானே, ஆர்ட்ஸ் காலேஜ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆமால ஆர்ட்ஸ் காலேஜ் ட்ரை பண்ணலாம்ல, இங்க பாரு நான் அடிக்கடி ஒருத்தனை வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன், இது யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டிராயிங்கை காட்டுறாங்க. அவங்க தான் வரைஞ்சிருக்காங்க போல் இருக்கு. யாருன்னே எனக்கு
தெரியல, நான் பாட்டுன்னு வரைஞ்சிட்டே இருக்கேன், ஏதோ ஞாபகம் இருக்க மாதிரியே இருக்கு, ஏதோ மீட் பண்ணியிருக்கேன் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கா ஒரு மாதிரி இருக்கு அந்த டிராயிங்கை பார்க்கும்போதே. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி நான் பிறக்கும் போதே ஒரு வீக்கான ஹார்ட்டோட தான் பிறந்தேனா, அண்ட் நான் டெய்லி செக்கப்புக்கெலாம் போயிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு என்னோட நிலமை. பாரு, அதெல்லாம் பேசாத, உனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இல்லை, புரிஞ்சுக்கோ, நான் வந்து ஹீரோயினோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், எப்பவுமே உனக்கு வந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை என்னோட சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினை வந்து ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வரலன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ தான் ஃபோன் வந்திருக்கோம், அந்த மாதிரி வந்து ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களும் ஓடி போய் பார்த்தா அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த ரவுடி பையனும் அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே இருந்தே பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, ஹீரோ இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு, அழுவாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பாரு, இதுதான் நான் உங்ககிட்ட லாஸ்டா கேட்குறேன், இந்த மாதிரி நான் செத்துட்டேன் அப்படின்னா டைரியில இருந்தோம், அவளோட நோட்ஸ் எல்லாத்துல இருந்தும் என்னை அழிச்சிரு, நான் ஒருத்தன் இருந்தேன் அப்படிங்கிறதே அவ வந்து ஞாபகம் வச்சிருக்க கூடாது, ஸோ இதை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ அதை தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து தூங்க வச்சுட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறதே வந்து அப்படியே டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க உள்ளுணர்வில் வந்து ஒரு மாதிரி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு ஹீரோயினோட உள்ளுணர்வில். அதனால தான் இவங்க வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஹீரோவை அடிக்கடி. ஹீரோயின் வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, நல்லா தூங்குனியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம்மா நேற்று சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு நைட்டு நடந்தது எந்த விஷயமே ஞாபகம் இருக்காது. பட் நான் நேற்று நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி இந்த மெமரி டிஸார்டர்லேருந்து சீக்கிரமாகவே அவங்க வந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. செம்ம சந்தோஷமாயிடுது. அண்ட் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கா ஒரு மாதிரி ஆகுது இதை கேட்ட உடனே. ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா, அப்போ ஃபுல்லாக ஹீரோவோட ஃபோட்டோஸாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இவனோட ஃபேஸை நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்னமோ இவனை வரைய வரைய இவனை பற்றி ஞாபகம் வருமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அவங்களுக்கு. ஃப்ரெண்டால அந்த கில்ட்டை தாங்க முடியல. அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஹீரோவோட மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தான் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஒரு சீட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காரு, ஹீரோவை எழுதின மாதிரி இருக்கு. அண்ட் ஹீரோ முதல்ல பார்த்துருப்பாரு போல ஹீரோயினை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. ஹீரோயினுக்கும் அந்த கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது ஹீரோவும் வந்து அவர் ஹார்ட்டுக்கான கண்டிஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அப்போ 2 பேருமே பார்த்துருந்துருப்பாங்க. அப்போதான் இந்த சீட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க இவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு மெமரிஸாகவே வச்சிட்டு இருக்காங்க. நான் சுற்றுனது இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோ இல்லாதது. அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு உங்கள் பையனை சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு அவன் ஒரு நல்ல மெமரிஸை கொடுத்தா மட்டும் அது ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு தெரியுதுமா, அவனை ஞாபகம் இல்லைனாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது கண்டிப்பா உன் மனசுக்குள்ள எப்பவுமே ஆழமா பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பாவும். ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழுறாங்க அவங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அவங்க. ஸோ அவங்க போன இடத்துக்கு அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து கடைசியாக அந்த அவங்க ஃபஸ்ட்டு டேட் போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வருது, ஹீரோவோட மெமரிஸ் எல்லாமே. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழறாங்க. கடைசியில் அந்த ஒரு அந்த பீச்சுக்கு நம்ம திரும்பவும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோ கிட்ட. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு
இந்த மாதிரி எல்லாருமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்காங்க நீ இறந்த பிறகு. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் என் மெமரிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே இவங்க கடைசி வரைக்கும் இவரோட மெமரிஸ்லயே தான் வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி இந்த மூவியை முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த மூவியை பார்க்கும்போது. நார்மலான மனுஷங்களுக்கு எப்போ ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க, இல்லை நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்கவே மாட்டோம் அந்த பர்சனை அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன மெமரி ஃபேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையே வந்து அப்சைட் டவுனா மாறிடும். ஏன்னா மறதியா இருக்கட்டும், மெமரி ஃபேடா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலே ஒரு அழகான விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட மெமரிஸ்லயே நம்மளால ஸ்டக் ஆகி இருக்கவே முடியாது. அஸ் அ ரியாலிட்டியில சொல்றேன். பட் ஆனா இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி ஞாபக மறதி இருந்திருக்கு. பட் அதுல இருந்து ஹீரோவை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி கடைசி வரைக்கும் அவங்க மெமரியில வாழ்றாங்க அப்படின்றத சொல்லிதான் காட்டி முடிச்சிருப்பாங்க. என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அழகான மெமரிஸா இருக்கட்டும், அது வந்து கடைசி வரைக்கும் அந்த பர்சன் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை வந்து அழகா வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா மெமரி ஃபேடுங்கிறது வந்து ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறத இந்த மூவில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.